ஜேஆர் குடும்ப யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் எங்களது யூடியூப் சேனல் மூலமாக நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நவம்பர் மாதத்தில் வெளிவந்த சிறார் திரைப்படத்து உடைய விமர்சனத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் 1921 வெளிவந்த ஒரு சிறந்த ஒரு படம். இதை இயக்கி இசையமைத்திருக்கக்கூடிய ஒரு ஹாலிவுட் சிரிப்பு நடிகர் சார்லி சாப்ளின். இந்த கதையுடைய கரு எப்படி உருவாகுது அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை. என்னென்னா, சார்லி சாப்ளின் அவரோட ஒரு மகன் இறந்த சோகத்தில் அப்படியே அப்செட் ஆகி தெரிஞ்சிருக்கக்கூடிய வேளையில் ஒரு சின்ன பையனை வச்சு படம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி அதுக்காக அவர் பல சின்ன குழந்தைகளை தேர்வு பண்ணியிருக்காரு. கடைசி அவர் தேர்வு செய்த அந்த குட்டி நடிகர் தான் இந்த கதையோட கதாநாயகனாக வரக்கூடிய ஜாக்கி குகன். கதையை பொறுத்த வரைக்கும் முதல்ல இது மருத்துவமனையில் குழந்தை பெற்ற தாய் ஒருவர் கணவரால் விடப்பட்டு வறுமையில் வாழ்வதால் பெற்ற குழந்தையை வளர்க்க முடியாமல் சாலை ஓரத்தில் நிறுத்தி வைக்கக்கூடிய காரில் கொண்டு வச்சுட்டு போயிடுறாங்க அந்த அம்மா. அந்த காரை ஏற்கனவே ஒரு 2 திருடர்கள் திருடுறதுக்கு பிளான் பண்ணி அதை திருடி எடுத்துகிட்டு போகும்போது பின்னாடி சீட்டில் இருந்து இந்த குழந்தையினுடைய அழுகுரல் கேட்குது. அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து இவங்க சாலை ஓரத்தில் காரை நிப்பாட்டி அந்த குழந்தையை எடுத்து ஒரு குப்பை தொட்டியில் போட்டுட்டு போயிடுறாங்க. இதை அந்த வழியாக வந்த நம்ம இயக்குனர் சார்லி சாப்ளின் எடுத்து போலீஸுக்கு பயந்து கையில் வச்சுட்டு செய்வதறியாமல் அப்படியே திகச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி திகச்சிக்கிட்டு இருக்கும்போது குழந்தைய அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அதோட பாக்கெட்டில் ஒரு லெட்டர் இருக்குது. அந்த லெட்டரை எடுத்து படிக்கிறாரு. அதில் இது ஒரு அனாதை குழந்தை அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. இதை பார்த்ததும் அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த குழந்தை அனாதை ஆகக்கூடாது, இதை நாமளே வளர்ப்போம் அப்படின்னு சொல்லி அவர் வளர்த்து வர்றாரு. ஒரு 5 வருஷம் இப்படியே போய்கிட்டு இருக்குது. அப்படியே 5 வருஷம் நவளும்போது பையன் கொஞ்சம் பெரிய பையனாகிறான். அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவர் அவரோட தொழிலை கற்றுக் கொடுக்குறாரு. என்ன தொழில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த வீடுகளில் நம்ம ஜன்னல் க்ளோசிங் டோர் இருக்குல்ல, அதில் கண்ணாடி போட்டிருப்போம். அந்த ஜன்னல் டோரில் அந்த கண்ணாடி ஏதாவது உடஞ்சி இருந்ததுன்னு சொன்னால் அதை ரிப்பேர் பண்ணக்கூடிய வேலையை அவர் செய்யக்கூடிய ஒரு ஆள். இந்த தொழிலை அந்த சிறுவனுக்கு கற்றுக் கொடுத்து 2 பேருமா சேர்ந்து பண்ணுறாங்க. ஆனால் அதுவும் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இவர் பின்னாடி போய்கிட்டு இருக்கிறாரு, ஃப்ரெண்டில் அந்த பையன் பக்கத்து வீட்டில் உள்ள கண்ணாடியை கல் விட்டு உடைக்கிறான். அப்படி கல் விட்டு உடைக்கும்போது இவர் கொஞ்ச நேரம் கழித்து அந்த விளையாட்டு கண்ணாடி ரிப்பேர் பண்ணணுமானிட்டு வராரு. அப்போ அந்த வீட்டில் இதை யாரோ உடச்சி வச்சுட்டு போயிட்டாங்க, ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி பண்ணி அதில் வரக்கூடிய காசை வச்சு இவங்க குடும்பத்தை நடத்திட்டு போயிட்டுருக்காங்க. ஒரு நாள் இந்த சின்ன பையனுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகுது. அப்படி உடம்பு சரியில்லாம ஆன உடனே டாக்டரை சார்லி சாப்ளின் அழைச்சிட்டு வர்றாரு. டாக்டர் பார்க்கும்போது அந்த டாக்டருக்கு அந்த உண்மை தெரியுது. இந்த பையன் அனாதை ஆசிரமத்தில் இருந்த பையன் அப்படிங்கிற உண்மை தெரியுது. உடனே என்ன செய்கிறாருன்னா, ஆசிரமத்துக்கு தகவல் கொடுக்குறாரு. இதை ஆசிரமத்துக்கு கொடுக்காம காப்பாற்றி முடிவில் குழந்தைய தாய்கிட்டையே கொடுத்து சார்லி சாப்ளின், குழந்தை, தாய் 3 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்கிறது தான் இந்த படத்தோட கதை. கிட்டத்தட்ட $2.5 லட்சம் 5.5 மாதத்தில் எடுக்கப்பட்ட இந்த படம் $54.5 லட்சம் வசூல் பண்ணி கொடுத்துருக்கு. இது அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அமௌண்ட்டு. அதே போல் இந்த படம் முழுவதுமே பேசாத ஒரு ஊமை படம். ஆனால் படத்தை நம்ம பார்க்கும்போது நமக்கு அந்த கதை அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்படியாக ரொம்பவே நகைச்சுவையாக ரொம்ப விறுவிறுப்பாக கொண்டு போயிருக்கிறாரு நம்ம இயக்குனர் சார்லி சாப்ளின். கார்ல் மில்லர், எட்னா பார்வினன்ஸ், ஜாக்கி குகன், சார்லி சாப்ளின் இவங்க எல்லாரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஆனால் வெறும் உடல் மொழியை வச்சு
அந்த கதையை நமக்கு அவங்க தெளிவாக புரிய வச்சுருக்கிறது வந்து சுவாரஸ்யமாக இருக்குது. அதே போல் வழக்கமாக சார்லி சாப்ளின் வந்து ஒரு பெரிய காமெடி நடிகர். அவரோட காமெடியும் இந்த படத்தில் வந்து ரசிக்கும்படியாக இருக்குது. முக்கியமாக சின்ன குழந்தைங்களுக்கு இது ரொம்பவுமே ஒரு கவர்ச்சியான ஒரு திரைப்படமாக அமைகிறது என்பதில் சந்தேகமில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.